ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 2A எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 60 நாட்கள் இருக்கு. குரூப் 4 எக்ஸாம் முடிச்சுட்டு நிறைய பேர் ரொம்ப டஃப்பாக இருந்தது. குரூப் 4 எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. தமிழும் டஃப்பாக இருந்தது, ஜென்ரல் ஸ்டடீஸும் டஃப்பாக இருந்தது. எங்க இருந்தா கொஷின் கேட்டாங்க அப்படின்னே தெரியல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இப்போ வரைக்குமே நிறைய பேர் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணாம புக்கே எடுக்காம நிறைய பேர் கண்டிப்பா இருப்பீங்க. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் கஷ்டமா தான் இருந்தது, சரிங்களா? ஸோ தமிழா இருக்கட்டும், ஜெனரல் ஸ்டடீஸா இருக்கட்டும், நமக்கு சமச்சீர் புக்ல இருந்து கொஷின்ஸ் பாத்தீங்கன்னா குறைவா தான் வந்தது. பட் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், நீங்க தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கணும் அப்படின்றத ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும், சரியா? நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலயே சொல்லியிருக்கேன். 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக், ஓல்டு புக், 11th 12th சிறப்பு தமிழ் நியூ புக், ஓல்டு புக். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா நல்லா தெளிவா படிச்சிங்க அப்படின்னாலே 70 to 80 கொஷின்ஸ் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஸோ 80 கொஷின்ஸும் நமக்கு புக்ல இருந்து கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லல. அதாவது குரூப் 4க்கு கேட்டாங்க அப்படின்னு நான் சொல்லல. வரப்போற குரூப் 2க்கு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ நான் சொன்ன இந்த சமச்சீர் 6 to 12 நியூ அண்ட் ஓல்டு சிறப்பு தமிழ் வரைக்கும் கிளியரா ஒரு லைன் கூட விடாம, அதாவது சிலபஸ்ல இருக்க டாபிக் மட்டும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் இல்ல, சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் 6 to 12 எல்லாமே கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்க அப்படின்னாலே அதுல இருந்து புக்ல இருந்து வரக்கூடிய கொஷின்ஸ்க்கு உங்களால அட்டன் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா, அவங்க வெளியில இருந்து கொஷின்ஸ் கேட்டாலுமே உங்களால மேனேஜ் பண்ணி ஒரு 70 to 80 கொஷின்ஸ் தமிழ்ல அட்டன் பண்ண முடியும். ரிமைனிங் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேத்ஸை விட்டுறாதீங்க. மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் அப்படின்னா அதுல 20 to 25க்குள்ள வர மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்லயுமே நிறைய பேர் ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஐஎன்எம், ஸோ இது எல்லாமே படிக்கிறீங்க. தமிழ் சொசைட்டி, திருக்குறள் கூட நீங்க படிச்சிடுறீங்க. பட் சயின்ஸ், ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸும் எடுத்து சயின்ஸ்ல நம்ம 100 லெசன் படிக்கணும் அப்படின்னு சோம்பேறித்தனம் படாம அட்லீஸ்ட் ரேண்டமா எடுத்து, நமக்கு தெரியும்ல, கண்டிப்பா நீங்க இவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா எது படிக்கணும் அப்படின்றது தெரியும். சயின்ஸ்ல எந்த லெசன் படிச்சா கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது தெரியும். நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ சயின்ஸ், ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ், முக்கியமா பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல 25 கொஸ்டின்னா முடிந்த அளவு 25 கொஸ்டினுமே எடுக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா 20 கொஸ்டினாவது கரெக்டா போடுற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கூட தமிழ்ல உங்களுக்கு 80 தான் வருதுனாலும் ஜெனரல் ஸ்டடீஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஓரளவுக்கு படிச்சிட்டீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ், அதாவது குரூப் 2A ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி நீங்க மெயின்ஸ்க்கு போறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ குரூப் 4 முடிச்சுட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னுமே நீங்க குரூப் 2 படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றது. ஸோ புக்கை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா குரூப் 2A ப்ரிலிம்ஸ் குரூப் 4 அளவுக்கு கஷ்டமா இருக்காது, ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும், நம்ம படிக்கிறது வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. குரூப் 4 மைண்ட்ல வச்சுட்டு கஷ்டமா வந்துருச்சு, எனக்கு இந்த எக்ஸாமே வேண்டாம், எனக்கு டிஎன்பிஎஸ்சியே வேண்டாம், நான் இதை விட்டு போறேன், அந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்காம குரூப் 2A நான் படிக்கிறதுல இருந்தா வரும், கண்டிப்பா என்னால கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க படிக்கிற விஷயம் வரும். அப்படி வரலனாலும் நீங்க படிக்கிறத வச்சு உங்களால மேனேஜ் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வரும். கஷ்டமா வந்தாலும் பாத்துக்கலாம், சரியா? இப்ப வரைக்கும் குரூப் 2A படிக்காம இருக்கிற ஆஸ்பிரண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நிறைய பேர் எனக்கு படிக்கவே முடியல, எனக்கு படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இனிமே எக்ஸாமே எழுத போறதில்ல, அந்த மாதிரியான மைண்ட் செட்லலாம் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாங்க எப்படி படிக்கணும் அப்படின்றது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.